Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு 300 ரூபாய் முதலீடு இருந்தா போதுங்க. இந்த பிசினஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய் வரைக்குமே நம்மளால லாபம் அப்படின்றது இந்த ஒரு தொழில இருந்து earn பண்ண முடியும். கண்டிப்பா எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலுமே முதலீடு வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றதே யோசிப்போம். நம்மள பல பேர் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டோம் அப்படின்னா அது நமக்கு திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கணும் ரிட்டர்ன்ஸ். அப்படி ஒன்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஓகே நம்ம நெக்ஸ்ட் வேற ஏதாச்சும் பண்ணி கூட பொழைச்சிக்க முடியும். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லாஸ் ஆகுற அமௌண்ட் வந்து நமக்கு கைக்கு அடக்கமா இருக்கணும் இப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணோம்னா குடிசை தொழில் தான் நமக்கு வந்து ப்ராப்பரான பிஸ்னஸ். ஸோ குடிசை தொழிலை சூஸ் பண்ணும்போது தான் நம்மளால ப்ராப்பரா இந்த மாதிரியான ரொம்ப சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அது பெரிய லாபத்தை கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம கை கடிக்காம இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். அதே போல நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் ஒரு ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டான சேனல் காயத்ரி விமல் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்றத பார்த்துலாம். இன்ஸ்டண்டா ரெடிமேடா மேக் பண்ணக்கூடிய மில்க் டீஸ். இப்போ ஒரு டீ போடுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா வந்துட்டு டீ தூள் தண்ணியில கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் அதுக்கப்புறம் சர்க்கரை இப்படி நம்ம ஆட் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா மிஷின் டீஸ் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. ஆனா அதுக்கு மிஷின்ஸ் தேவை. ஸோ இன்ஸ்டண்டா நம்ம எங்க வேணா எந்த இடத்துல வேணா யூஸ் பண்றதுக்கு ஒரு ஹாட் வாட்டரோ இல்ல ஹாட் மில்க் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம சில பேர் பாத்தீங்க அப்படின்னா மில்க் நிறைய இடத்துல அவைலபிளா இருக்காது. ஒரு ஆஃபீஸா இருக்கட்டும் இல்ல நம்ம வந்து வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறோம் அப்படின்னாலும் ஹாட் வாட்டர்லயே மிக்ஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்டா அதுலயே மில்க் பவுடரும் இருக்கும், டீ தூள் எல்லாமே சுகர் எல்லாமே ஆட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு மேக்கிங் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இதை பொறுத்தளவுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குங்க. இதுல ஃபிளேவர்ஸ் பாத்தீங்கன்னா பிளெயின் டீ நம்ம பண்ணலாம். அதே போல உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, ஹெர்பல் டீஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம். அது எல்லாத்துக்கும் கூட என்ன ரேஷியோ மிக்ஸ் பண்ணணும், எப்படி இதை மேக் பண்ணா இது வந்து ஆஸ் யூஷுவல் வீட்டில் போடுற பால் மாதிரியே டீ மாதிரியே இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். டீ பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபைன் பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீ பவுடர் நம்ம வாங்கணும். சில டீ பவுடர் வந்து இலையா கொஞ்சம் துப்பியாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இந்த இன்ஸ்டன்ட்க்கு செட் ஆகாது. ஸோ நல்ல ஃபைன் பவுடராக இருக்க டீ பவுடர் வாங்கிக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ உங்களுக்கு 135 rupees ரேஞ்ச் வரும். அதுக்கப்புறம் மசாலாஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏலக்காய், சுக்கு, பட்டை இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் ஃப்ளேவர்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம், ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பால் பவுடர் தேவை. கண்டிப்பாக பால் பவுடர் தேவை. ஃப்ரீ ஃப்ளோ பால் பவுடர், ரொம்ப கட்டிப்படுற மாதிரியான பால் பவுடர் நம்ம வாங்கக்கூடாது. ஓரளவுக்கு குவாலிட்டியான பால் பவுடர் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீ பேக்ஸ், காட்டன் டிப் டீ பேக்ஸ்னு இருக்கும், அந்த மாதிரி டீ பேக்ஸ் வேணும். ஸோ இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா 1 கிலோ நம்ம மேக் பண்ணுறதுக்கான ரேட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். 60% வந்து மில்க் பவுடர், 30% வந்து டீ பவுடர், 10% வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாலா. இப்போ இதுல வந்து 2 வெரைட்டி. நிறைய பேர் வந்துட்டு இப்போ சுகர் பேஷண்ட்ஸ், டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சக்கரை இருக்கக்கூடாது, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ் வந்து அவங்க ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்டிவியா லீவ்ஸ் அப்படின்னு இருக்கும், உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ அதை ஷேர் பண்ணியிருப்பேன். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு, டயபெட்டிக்ஸ்க்கு இவங்கெல்லாம் வந்து சாப்பிடலாம். ஈவன் வந்து அந்த லீஃப் வந்து நம்மள மாதிரி நார்மல் பர்சன்ஸ், அதாவது டயபெட்டிக்ஸ் இல்லாத பர்சன்ஸ் கூட வந்து சாப்பிடலாம். ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஒரு ரெடிமேட் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து பால் பவுடர்லேயே ஆடட் சுகர்ஸ் தான் இருக்கும். ஒரு 0.5% அளவுக்கு நமக்கு வந்து ஸ்வீட்னஸ் அப்படின்றது அதில் கிடைக்கும். நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக இப்போ நீங்கள் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்க, இல்லை மார்க்கெட்டில் எதனா புதுமையாக நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பனக்கற்கண்டு, நாட்டு சக்கரை இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டிவியா லீவ்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற ரேட்டிங்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னோட மார்ஜின் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்வீட்னஸ்க்காக அந்த மாதிரியும் ஆட் பண்ணலாம். மெயினாக இதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 600 கிராம் மில்க் பவுடர் 170 ரூபா கிட்ட ரேஞ்சஸ் வரும். 300 கிராம் டீ பவுடர் பார்த்தீங்கன்னா 40 ரூபா ரேஞ்ச் வரும். ஒரு 100 கிராம் டீ மசாலா வந்து ஒரு 20 rupees. ஸோ டீ பேக்ஸு, அதுக்கப்புறம் அவுட்டர் காட்டன் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வெளியே கொடுப்போம். அது வந்து ஒரு 70 ரூபா. டோட்டலாக வந்து 300 rupees கிட்ட உங்களுக்கு செலவாகும். இது பல்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பல்காகவே நம்மளால வந்து இதை சேல்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்படியும் வந்து நீங்கள் வந்து இதை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஆவரேஜ் கால்குலேஷன் தான். இப்போது நான் வந்து பல்காக வாங்குறதா இருந்தால் இந்த ஒரு ப்ரைசிங்ஸ்லாம் நம்ம வந்து டீ தூள் இதெல்லாமே வாங்கலாம். இப்போ அவங்க வந்து 10 கிலோ வாங்கணும், 25 கிலோ வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு 135 ரூபா 140 ரூபா கொடுப்பாங்க. 1 கிலோ 2 கிலோலாம் அவ்வளோ கொடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக சாம்பிளாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு 300 ரூபாயில் உங்களால் ரீட்டைல் ப்ரைஸ்க்கே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் பொறுத்த அளவுக்கு இந்த பிஸ்னஸில் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். ஒரு 5 கிராம் அளவுக்கு
டீ பேக்ஸில் நீங்கள் இந்த மசாலாஸ் டீஸை போடணும். ஸோ ஒரு 200 பேக்ஸ்னால் ஒரு கேஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 1000 கிராம் கிட்ட நமக்கு இருக்கும். ஸோ ஒரு 200 பேக்ஸ் கிட்ட உங்களால் வந்து போட முடியும் ஒரு கிலோ டீ மிக்ஸ். ஸோ 5 rupees ஈச் பேக் அப்படின்னு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே 1000 rupeesங்க. இதோட மேக்கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 300 நான் செல்லிங் காஸ்ட் 1000 rupees. ஸோ 700 rupees கிட்ட ப்ராஃபிட். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து இதை சேல்ஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து மிஷின் டீ ஃப்ளேவர்ஸ் பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலாக மிஷினில் மேக் பண்ணுறது கூட நிறைய வந்து இந்த பால் பவுடருடைய பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிவிட்டு நிறைய விதமான அடிஷ்னல் ஸ்வீட்னஸ்க்காக ஆட் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு குடிக்கும் போதே அந்த ஃப்ளேவரே இருக்காது, ஒரு மாதிரி மருந்து கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல குவாலிட்டியான பால் பவுடரும் குவாலிட்டியான டீ பவுடரும் மசாலாவும் போட்டிங்கன்னா ஆஸ் யூஷுவல் வீட்டில் போடுற மாதிரி எப்படி இருக்கும் டீ, அதே மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், டீ வந்து நம்ம நல்லா கொதிக்க வச்சா தானே நல்லாயிருக்கும், இதை வந்து கொதிக்க வைக்காமல் டிப் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து நம்ம எப்படி காஃபி போடுவோம், பால் நல்லா கொதிச்ச பிறகு அதை இறக்கிட்டு நம்ம ஏதாவது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி கலப்போம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் தண்ணி நல்ல பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கணும். நம்ம நிறைய பேர் இந்த மிஷின்ஸ்லாம் வச்சு கூட வாட்டர் பாயில் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, கெட்டல். அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கெட்டலில் சூட் பண்ணாலும் சரி, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் இருந்ததுன்னா அதை நீங்கள் டம்ளரில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த டீ பேக்ஸை வந்து வச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வித்தின் வந்து ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ளவே வந்து உங்களுக்கு அந்த டீயோடைய ஃபுல் எசன்ஸ் இறங்கிடும். அதனால தான் ஃபைன் பவுடர் அப்படின்றத சொல்கிறேன். இந்த டீ பவுடரை நீங்கள் ஃபைன் பவுடராக இருந்ததுன்னா சுட தண்ணியில் ஈஸியாக அது மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இலையாக துப்பியாக இருந்தால் தான் அதை நல்லா கொதிக்க வச்ச பிறகு இலை வெடிச்ச மாதிரி ஆகும். இப்போ டீ தூள்லாம் நம்ம வடிகட்டும் போது பார்த்தீங்கன்னா வெடிச்சு இருக்கும், அப்போ தான் அதோட எசன்ஸ் உள்ளே இறங்கும். ஸோ நல்ல குவாலிட்டியான பிராண்டட்ல நீங்கள் வாங்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. எசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பால் டீ போட்டு குடிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நமக்கு இதுலேருந்து கிடைச்சிருவாங்க. ஸோ இதோட மார்ஜின் அப்படின்னும் போது ஒரு 700 ரூபா கிட்ட ஆன்லைனில் நம்ம சேல்ஸ் பண்ணாலே எடுத்துட முடியும். பிஸ்னஸ் பிளான் பொறுத்தளவுக்கு ஒரு 5 kg per day அப்படின்ற மாதிரி இதோடைய சேல்ஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 500 கிராம் ஈச் ஷாப்ஸில் பண்ணலாம். ஒரு 10 ஷாப்போ சூப்பர் மார்க்கெட்டோ ஆன்லைனோ ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எடுத்துக்கோங்க மோட். இல்லை எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 200 கிராம் 100 கிராம் அப்படி சப்ளை பண்ணாலும் சரி. ஹோம் டெலிவரிஸ் யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 3500 ரூபா, அதாவது நீங்கள் வந்து 500 கிராம் ஈச் ஷாப்ஸில் 10 ஷாப்ஸில் போடுறீங்க அப்படின்னும் போது 700 rupees ரேஞ்சில் போட்டால் உங்களோட ப்ராஃபிட் அப்படின்றது 3500 rupees கிட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டுமே வரும் 5 kgக்கு. ஸோ மந்த்லி 1,05,000 rupees கிட்ட earn பண்ண முடியுங்க ப்ராஃபிட் மட்டுமே. 12 டீ பேக்ஸ் வந்து ஒரு காட்டனில் இருக்கணும், அதாவது ஒரு டசன், அதான் கணக்கு. ஃபுட் லைசன்ஸ் கண்டிப்பாக FSSAI எடுத்துக்காங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கேன் FSSAI எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ FSSAI எடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். சின்ன சின்ன ப்ராடக்ட் தான், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வளர்ந்த பிறகு நீங்கள் அடிஷ்னலாக மசாலாஸ் நீங்கள் சேர்த்துக்கிறது, இட்லி பொடி, அதுலேயே மசாலாலே எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அதே மாதிரி டீலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்லோவாக. ஸோ இது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.